வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் சுபா சேனல். ஸோ இன்னைக்கு 23rd ஆஃப் ஏப்ரல். ஸோ 22nd நம்ம ரிவ்யூ வீடியோ அப்லோட் பண்ணல. ஸோ 22nd ஃபர்ஸ்ட் நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு ஆஃப்டர் தட் வில் கோ ஃபார் 23rd. ஓகே, அப்போ 22nd நிஃப்டியில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் இஸ் வெரி பிக் ரெட் கேண்டில். ஸோ இந்த மாதிரி ரெட் கேண்டில் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா we can expect டூ கைண்ட் ஆஃப் என்ட்ரிஸ். ஸோ ஒன் இஸ் 20 EMA ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ செகண்ட் என்ட்ரி இந்த இடத்துல இந்த ஹை லெவல்ல we can expect a retracement or breakout. ஓகே, ஸோ இந்த ரெண்டு லெவல் ஆஃப் என்ட்ரிஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நிஃப்டியில். ஸோ இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. 22nd. ஸோ 20 EMA ரீட்ரேஸ்மெண்ட் எங்கேயுமே நடக்கல. பட் இந்த 20 EMA ரீட்ரேஸ்மெண்ட் இந்த அளவுக்கு நமக்கு ஸ்லோப்பாக போயிட்டு இருக்கும்போது வாட் ஐ எம் டூயிங், ஐ எம் ரெஃபரிங் பேங்க் நிஃப்டி சார்ட். ஸோ பேங்க் நிஃப்டி சார்ட்டை பார்க்கும்போது ஐ எம் சீயிங் 1040 இஸ் அ 20 EMA ரீட்ரேஸ்மெண்ட் இங்கே ப்ராப்பராக நடந்திருக்கு பேங்க் நிஃப்டி சார்ட்டில். ஸோ அப்போ அந்த பேங்க் நிஃப்டி சார்ட்டை பேஸ் பண்ணி if I'm going long in Nifty அப்படின்னா there should be a profits. ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் only for 20 EMA retracements. ஸோ 20 EMA retracements பேங்க் நிஃப்டியில் நடந்தால் you can take a position in Nifty as bank Nifty as well. ஸோ அதே மாதிரி 20 EMA retracement நிஃப்டியில் நடந்தால் you can take a entry in bank Nifty as well. ஓகே, ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த இடத்துல ஒரு 1040 we can go for a long entry. ஸோ இந்த லாங் என்ட்ரி நம்ம போயிருந்தோம்னா ஸோ எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ பாயிண்ட்ஸ் நான் டார்கெட் வச்சிருக்க முடியும், 40 பாயிண்ட்ஸ் இஸ் மை டார்கெட். And stop loss will be in the candle oda low la we can maintain a stop loss. So in the candle oda low is 14, konja buffer koduthu 20 points is my stop loss level and 40 points is my target level, and this should be my first entry on 22nd April. Okay, so second entry enga nama eduthirkalam. Second entry the same 20 EMA retracement at Nifty. So bank Nifty la 1230 க்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. So here also I am seeing a 20 EMA retracement. ஸோ அப்போ ரெண்டு சார்ட்லையுமே ஒரே விஷயம் எனக்கு நடக்கிறப்ப there should be a probability of the profits அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால இந்த இடத்துல நான் கண்டிப்பாக ஒரு லாங் என்ட்ரி எடுத்திருக்கணும். ஓகே, ஸோ வேர் ஐ ஹாவ் டு கீப் மை டார்கெட். ஸோ நெக்ஸ்ட் பிவோட் லெவல் நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இட்ஸ் ஷோயிங் 130 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி there is a resistance level. அந்த resistance level டே ஹை. ஸோ டே ஹை இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் ஆஃப்டர் தட் there should be a resistance in pivot levels. Okay, இந்த கேண்டிலோட லோல I'm keeping my stop loss and target at 41 points, stop loss at 16 points. இங்க நமக்கு stop loss கிட்ட இருக்கும். So 16 points stop lossங்கிறது பிரீமியம்ல you have lost around 12 points or 10 points அந்த ரேஞ்சில் நம்ம லாஸ் பண்ணியிருப்போம். ஓகே, அண்ட் தேர்ட் என்ட்ரி எங்கே நடந்திருக்கு, ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் 310. ஸோ 310லலாம் நம்ம போய் பொசிஷன் எடுக்க மாட்டோம். Okay, so the first entry will be 1040 is 20 EMA retracement, and second entry will be 1230 is your 20 EMA retracement. ஒரு மினிமம் ப்ராஃபிட்ஸ்ல 22nd April நீங்க க்ளோஸ் பண்ணிருக்க முடியும். ஓகே, ஸோ 23rd April இன்னைக்கு என்ன நடந்திருக்கு பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியில். ஓகே, ஸோ நிஃப்டியில் ஐ எம் சீயிங் சம் கேப் அப், பட் கேப் அப் நடந்தாலும் there is a red candle. ஸோ இந்த இடத்துல ஐ எம் சீயிங் a ப்ராப்பர் என்ட்ரி பேஸ்ட் ஆன் ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி. 1045 எனக்கு என்ட்ரி கிடைக்குது. நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம்னா, ஸோ நிஃப்டியில் என்ட்ரி எடுக்கணும்னா நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட் வெரிஃபை பண்ணுவோம். ஸோ பேங்க் நிஃப்டியில் எடுக்கிறோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட் வெரிஃபை பண்ணுவோம். ஸோ இந்த என்ட்ரிஸுமே அப்படி தான். 22nd நீங்கள் இங்கே என்ட்ரி 1040 என்ட்ரி எடுக்கிறீங்கன்னா இந்த 1040 நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட்ல தேர் ஷுட் நாட் பி எனி ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ 1040 நான் இங்கே வெரிஃபை பண்ணுறேன், செக் பண்ணுங்க. ஸோ வெரிஃபை பண்ணுறப்ப நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் நல்ல ஒரு கேப் இருக்கு. ஸோ அங்கே நான் என்ட்ரி போயிருக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் 1230க்கும் நான் இங்கே என்ட்ரி போகிறேன் அப்படின்னா, ஸோ 1230யும் நான் இங்கே ஃபியூச்சர் சார்ட்ல செக் பண்ணியிருக்கணும். ஸோ 1230லையும் there is no resistance in future chart. ஓகே, the same kind of patterns we have to follow every day. நீங்க நிஃப்டியில் பொசிஷன் எடுத்தாலும் சரி, பேங்க் நிஃப்டியில் பொசிஷன் எடுத்தாலும் சரி, you have to refer your future charts. ஓகே, அண்ட் திஸ் இஸ் அவர் ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நிறைய டைம் ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்த்தாச்சு. ஸோ இன்னமும் நீங்கள் ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி செக் பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி மட்டும் ஸ்பெசிஃபிக்காக டெஸ்ட் பண்ணி வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இதோட எல்லா அப்டேட்ஸுமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்கும். ஸோ டெலிகிராம் குரூப்பில் இல்லைனாலும் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எல்லா அப்டேட்ஸும் நம்ம லைவாகவே நம்ம மார்க்கெட்டில் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 1045 இஸ் அவர் ரிவர்சல் என்ட்ரி. ஸோ 1045 நான் என்னோட ஃபியூச்சர் சார்ட்ல செக் பண்ணும்போது, ஓகே, ஸோ 1045 நான் ஃபியூச்சர் சார்ட்ல செக் பண்ணும்போது இமீடியட்டா என்ன இருக்கு, இமீடியட்டா ஐ எம் சீயிங் ஏ சிபிஆர் சப்போர்ட். நெக்ஸ்ட் 10 பாயிண்ட்ஸ்லேயே ஐ எம் சீயிங் ஏ சிபிஆர் சப்போர்ட். அப்போ இந்த என்ட்ரி நான் கண்டிப்பாக போயிருக்க கூடாது. ஏன்னா ப்ரீமியம் மூவ்மெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபியூச்சர் சார்ட், நாட் ஸ்பாட் சார்ட். ஓகே, ஸோ மறுபடியும் மார்க்கெட் என்ன இருக்கு,
கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் ஆகிட்டு again ஐம் சீயிங் ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி அட் 115. ஸோ 115 ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜியும் எடுக்க மாட்டோம். ஏன்னா இங்கேருந்து மார்க்கெட் என்ன இருக்குது, there is reversal. ஓகே, ஆல்மோஸ்ட் 65 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் டேல நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது எவ்ரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த சப்போர்ட் லெவலை நான் கண்டிப்பாக மார்க் பண்ணியிருக்கணும். இந்த ரிவர்சல் ஜோனை, ப்ரீவியஸ் ரிவர்சல் ஜோனை நான் கண்டிப்பாக மார்க் பண்ணிட்டு இந்த ஜோனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஐ ஹாவ் டு கோ ஃபார் ஷார்ட் என்ட்ரி பேஸ்ட் ஆன் ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ மார்க்கெட் அதே லெவலில் எத்தனை டைம் நமக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு பாருங்க. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், and market close ஆகும்போதும் I am seeing the same support level in Nifty. ஸோ இந்த லெவல் டுமாரோ வில் பி a மேஜர் லெவல். ஸோ இந்த லெவலை கண்டிப்பாக உங்கள் சார்ட்டில் மார்க் பண்ணி வச்சுட்டு ஸோ இந்த லெவலில் கேண்டில்ஸ் வரும்போது அதை ரெஸ்பெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, ஸோ அப்போ இன்னைக்கு எந்த லெவலுமே நிஃப்டியில் நம்ம எடுத்துருக்க மாட்டோம். ஸோ நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிருக்கலாம் அப்படின்னா இந்த ஜோன். ஓகே, ஸோ நீங்கள் கன்சாலிடேஷன் மார்க்கெட் அப்போ ஸோ இந்த மாதிரி லெவலில் ட்ரேட் பண்ணலாம். அகைன் இங்கே வரும்போது மார்க்கெட் லாங் சைட் பொசிஷன் போகலாம். பட் பேஸ்ட் ஆன் அவர் ஸ்ட்ராட்டஜி, ஸோ நம்ம என்னென்ன ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோமோ ஸோ அதில் இதெல்லாம் நம்ம கவர் பண்ணலை. ஸோ பேஸ்ட் ஆன் அவர் ஸ்ட்ராட்டஜி தேர் இஸ் நோ என்ட்ரி இன் நிஃப்டி ஆன் 23rd. ஓகே, ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ நாளைக்கு இந்த லெவல் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் ஆயிருக்குங்கிறதையும் டுமாரோ ரிவ்யூ வீடியோவில் நம்ம செக் பண்ணிடலாம்.